வணக்கம். செங்கத்தில் அண்ணன் வீட்டு காதணி விழாவிற்கு கடன் வாங்கி அணிந்து வந்த 3.5 பவன் தங்க நகையை பறித்து சென்ற பெண்ணால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியைச் சார்ந்த ஐயப்பன் தனது மனைவி காமாட்சியுடன் மற்றும் குழந்தைகளுடனும் காஞ்சி அருகே உள்ள பன ஓலைப்பாடி பகுதியில் தனது மனைவியின் அண்ணன் இல்ல காதணி விழாவிற்கு அரசு பேருந்தில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் வந்து இறங்கிய பொழுது காமாட்சியின் பின்னால் இருந்த பெண் கழுத்தில் இருந்த 3.5 பவன் தங்கச் சங்கிலியை பறித்துவிட்டு ஓடுவதை கண்டு அருகில் இருந்தவர்கள் கூறியதை அடுத்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட பெண் ஓடி தலைமறைவானார். பின்னர் செயின் பறிப்பு சம்பந்தமாக செங்கம் காவல் நிலையத்தில் காமாட்சி புகார் அளித்தார். அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்த சம்பவம் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருட்டு சம்பந்தமாக செங்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் செங்கம் பேருந்தில் குழந்தை காலில் இருந்த கொலுசை திருட முயன்ற திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தம்மாள் வயது 75 என்பவரை குழந்தையின் பெற்றோர் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த வயதான மூதாட்டி கோவிந்தம்மாளை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் சோதனையை மேற்கொண்ட பின்னர் கோவிந்தம்மாளுடன் வந்தவர்கள் யார் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். அண்ணாண்டிப்பட்டிலேருந்து வந்து கீழே இறங்கிட்டு அரூர் பஸ்லேருந்து வந்தேன் சார். இறங்கிட்டு ஓலூர் பஸ்ஸில் ஏறினேன் சார். ஏறி நின்றுட்டு இருந்தேன் சார். நின்றுட்டு இருந்தது என் செயின் கையை வச்சது கூட எனக்கு தெரியல சார். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பின்னாடி சீட்டில் இருக்கவங்க 2 பேர் செயின் போட்டுருந்தீங்களா எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கழுத்தில் கை வச்சு பார்த்தா செயின் இல்லைன்னு சார். 3 பவுன் சார். காலை 3:30 போச்சுல திருப்பத்தூர் கொலுசு